ஹாய், இன்றைக்கி வந்து குயிக் அண்ட் டேஸ்ட்டாக சூப்பரான எக் பிரெட் டோஸ்ட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா ஸ்ரீநிதி. ஏன்னா ஸ்ரீநிதி வந்து நான் எதனா பண்ண போகிறேன் அப்படின்னாவே உடனே வந்து கிச்சனில் ஏறி உட்காந்துருவா கவுண்டர் டாப்பில். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டே உட்காந்துட்டா. அதுக்கு வந்து தேவையான பொருள் என்னென்னா ஒரு 2 எக்கு, அதுக்கு வந்து சால்ட் அண்ட் பெப்பர், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் கொஞ்சமாக வந்து காய்ச்சி வச்சுருக்க பால் வந்து சேர்த்துக்கோங்க. இது போடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே. வந்து எங்கள் பாப்பா வந்து அவளுக்கு எதுனா செஞ்சு தரோன்னாவே அவள் ரொம்ப குஷியாகிடுவா. நானும் செய்கிறேன் மம்மி, நானும் செய்கிறேன் மம்மின்னு சொல்லிட்டு வந்து செஞ்சிட்ருப்பா கூடவே. அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்லில் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் இல்லை நெய் இல்லை பட்டர், இது 3த்தில் எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இதை வச்சுட்டு அப்புறம் ப்ரெட்டை வந்து மேலே வச்சுக்கோங்களாம். ப்ரெட் வந்து நான் வந்து ஒயிட் ப்ரெட் எடுத்திருக்கேன், நீங்கள் ப்ரௌன் ப்ரெட் அதெல்லாம் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கறிக்கிடாதீங்க, சிம்மில் வச்சுட்டு உடனே வந்து திருப்பி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் நம்ம எக்கு வந்து நல்லா வந்து பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இப்போ சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதில் நம்ம இப்போ தோசைக்கல்ல திரும்ப வந்து கொஞ்சம் நெய் எல்லாம் என்ன சேர்க்குறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சோண்டு எக்கு மீந்துருச்சா, ஸோ அதனால் அதை வந்து அது மேலேயே ஊற்றிட்டேன். அதுவும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி வந்து 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துகிட்டு கொடுத்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கள் பாப்பாவுக்கு அணி தான் எப்போவுமே பிடிக்குமா, அவள் வந்து ஒரு அணி பாப்பா. ஸோ அதனால் வந்து அவளுக்கு அணி ஊற்றி கொடுத்தாச்சு. அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ப்ரெட்டு ஃபுல்லுமே சாப்பிட்டுட்டா. நாங்களுமே வந்து சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இருந்தது. அப்புறம் நாங்கள் மட்டும் தனியாக சாஸ் வச்சு சாப்பிட்டோம். பாப்பாவுக்கு சாஸ் கொடுக்கக்கூடாது இல்லையா, ஸோ அதனால் நாங்கள் மட்டும் தனியாக வச்சு சாப்பிட்டோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. பாய்.